என்னடா இந்த பரோட்டாக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தது. ஆமாங்க, சமீபத்தில் திருநெல்வேலி போயிருந்தோம். அங்க நம்ம நெல்லை நம்ம பெருமைன்னு போடுது. பின்னாடியே பார்த்தா பெரியார் பேருந்து நிலையம் போட்டுருந்தது. இதுல எங்கடா உங்க பெருமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தது. ஸோ இவ்வளவு தூரம் வந்தாச்சு, நம்ம நிறைய பேர் கடவுளையும் காந்திமதி அம்மாவையும் பார்க்க முடியாது அப்படி சொல்லி கோயிலை பார்த்துட்டு அப்படியே இருட்டு கடையில் அல்வா வாங்கன்னு பார்த்தா 5 மணிக்கு மேலே தான் அல்வான்ட்டாங்க. ஆடா என்னடா அப்படிங்கிற வேலை ஆயிடுச்சு. சரி ஓகே, அல்வா தான் வாங்க முடியல. சரி வயிறு பசி அடிக்குது, முதல்ல போய் சாப்பாடு சாப்பிடுவோம்னு சொல்லி கடையில் உட்காந்தா என்ன ஒரு பரோட்டா போடுறாங்க. என்னடா அது கையளவு சைஸ் கூட பொட்டு சைஸ்ல இருக்கே, நாங்க பெரிய ஆளு அப்புறம் பேர் பரோட்டா கொடுங்க அப்படின்னா இல்லைங்க இதாங்க ஒரிஜினல் சைஸ் அப்படிங்கிறாங்க. பிச்சு போட்டா 3 பரோட்டா, பிச்சு போட்டா 1 பரோட்டா அளவு தான் சைஸ் இருக்கு. அதுக்கு சால்னா பாருங்க, 3 விதமான சால்னா வச்சிருக்காங்க. திருநெல்வேலியில் பரோட்டாலாம் எந்த சைஸ்ல இருக்கும் போல இருக்கு. சரி வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லி நம்ம ட்ரேட் செட்ல அக்ரி எக்ஸ்போ நடந்ததுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா விவசாய கண்காட்சி, பில்ட் எக்ஸ்போ அண்ட் தென் கன்சியூமர் எக்ஸ்போ அந்த மாதிரி 3 எக்ஸ்போ ஒரே நேரத்தில் போட்டுருந்தாங்க. விவசாய கண்காட்சி வந்து நம்ம பிரம்மாண்டமா நல்லா இருந்தாரு, அரங்கு வந்திருந்தது. நிறைய அக்ரி மிஷினரிஸ்லாம் நிறைய வந்துருந்தீங்க. ஸோ அந்த கவர் பண்ணியிருந்தோம். பண்ணலாம் நம்ம அசனகரோட தினேஷோடைய ஸ்டால் போட்டுருந்தாங்க. நம்ம சவுத்ரி வந்து பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு டைப் போட. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோஸ்லாம் எடுத்துட்டு ஃபைனலாக ஈவினிங் வந்து நிறைய பெருநூறு வாட்டி விசிட் அடிச்சோம். இந்த வாட்டி சாமியை மட்டும் கும்பிட இல்லைங்க, மெயினாக இருட்டுக்கு அல்வா வாங்கிட்டு லைட்டாக டேஸ்டிங் சாப்பிட்டு ஊருக்கு கிளம்பிச்சுங்க.